Sivan stories narrated by Mr. Thamilan. Episode 85, 86. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலக்கை வானொலி. சரி வாங்க, இது ஒரு 16+17 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. போன பாட்டுல தன்னை தாங்களே தெய்வங்களா நினைச்சுக்கிட்டு 4-5 ரிஷிகள் பண்ண அடாவடிய பார்த்தோம். அவங்களோட பத்னிகை இந்த பக்கம் பார்வதி கிட்ட உண்மையை சொல்லணும்னா எங்களுக்கு மகாதேவர் தான் கடவுள், அவரை தான் பூஜிக்கணும்னு இப்ப ஆசை, ஆனா வேற வழி இல்ல. இப்போ ஏன்னா புருஷங்களையே தெய்வமாக கும்பிட்டு நாங்க பழக்கி விட்டுட்டோம், அவங்களை இப்ப அடங்காம தர்றானுங்க, என்ன பண்ணணும் தெரியலங்கிற மாதிரி அவங்க வருத்தப்பட்டு இருந்தாங்க. இந்த பக்கத்துல அந்த ரிஷி புருஷர்கள் கிட்ட நம்ம சிவன், ரிஷிகளே நீங்க உங்க பொண்டாட்டிகளோட காதலை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு பெரிய தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்க பாக்குறாரு. ஆனா அவனுங்க தப்ப நாங்க செய்யல, நீங்க தான் செய்றீங்க. எங்களோட பத்திரிகள் எங்களை ரொம்பவே காதலிக்கிறாங்க, எங்களை தெய்வமா நினைச்சு பூஜை செய்யறதுதான் அவங்க எங்க மேல வச்சிருக்கிற அந்த காதலோட வெளிப்பாடு. ஆனா அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிய போகுது? அதெல்லாத்தையும் நாங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. எங்களுக்கு கிடைச்ச செய்திப்படி உங்க பொண்டாட்டி பார்வதியும் உங்க கூட வந்திருக்கிறதா கேள்விப்பட்டோம். எங்க அவங்க ஒருவேளை அவங்க உங்களை எங்க பொண்டாட்டிக்க மாதிரியே தெய்வமா பாக்குறாங்க, காதலிக்கிறாங்க அப்படின்னா இந்நேரம் கடவுளா உங்களை நினைச்சு உங்களை அவர் பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஆனா அப்படி ஒண்ணு இங்க நடந்த மாதிரி தெரியலையே. அப்போ அதற்கான அர்த்தம் என்ன? உங்களை உங்க பொண்டாட்டியே கடவுளா மதிக்கல அப்படின்னு சிவனை பார்த்து ஏட்டிக்கு புடியா பேசுறானுங்க. நம்ம ரிஷிகளோ இப்படி சிவனை அசிங்கப்படுத்த சிவன் அது எல்லாத்தையுமே ரொம்ப பொறுமையா கேட்டுட்டு, சரி நான் இப்போ உங்களோட வனத்துக்கு வந்துட்டேன், உங்க பர்மிஷன் இல்லாம வந்ததா சொல்லி கோவப்படுறீங்க, உங்க வனத்துல கொஞ்ச நேரம் தங்குறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுப்பீங்களா அப்படின்னு நம்ம சிவன் ரிஷிகள் கிட்ட பர்மிஷன் கேக்குறாரு. உடனே அவங்க அந்த ஆண்டவனையே பர்மிஷன் கேட்க வச்சிட்டோம், அந்த மகாதேவரையே பர்மிஷன் கேட்க வச்சிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல ரிஷிகள் எல்லாரும் பரவாயில்ல ஏதோ பர்மிஷன் கேட்டதுனால உங்களுக்கு பர்மிஷன் கிராண்டட், நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் இந்த வனத்துல தாராளமா தங்கிக்கலாம் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையா சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹிமாலய அரண்மனையை காட்டுறாங்க. அங்க நம்ம பர்வதராஜன் பார்வதி தேவி இப்ப எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ, போற வழியில கரெக்டா போய் சேர்ந்தாலோ அப்படின்னு பார்வதியை பத்தியே முழுசா நினைச்சு கவலைப்பட்டு இருக்க. அப்ப நம்ம ஜெயா விஜயா இவங்க 2 பேரும் வந்து மகாராஜா மகாராணி உங்களை சாப்பிட கூப்பிடுறாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா பர்வதராஜனும் எனக்கு பசி இல்லைன்னு உங்க மகாராணி கிட்ட போய் சொல்லுங்கம்மா, நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்ற பர்வதராஜர் ரொம்ப வருத்தத்தோட இருக்கார். அப்ப நம்ம மகாராணி அங்க வந்து ராஜா கிட்ட, மகாராஜா பார்வதி இங்க இருந்து கிளம்பிட்டா, இனிமே யோசிச்சு ஒரு பயனும் இல்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கு ராஜாவோ எனக்கும் தெரியும் மீனா, அதனாலதான் என்னவோ இந்த அரண்மனை மட்டும் இல்லாம என்னோட முழு உலகமே இப்போ சூனியம் பிடிச்ச மாதிரி உணர்கிறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட இருக்கார். இத பாக்குற மீனாவோ வருத்தப்படாதீங்க ராஜா, ஆக்சுவலா நீங்க சந்தோஷப்படணும், நம்ம பார்வதி இப்ப யாரு? அந்த தெய்வத்தோட பொண்டாட்டி, இந்த உலகத்தையே அவளோட கருணையால சந்தோஷப்படுத்த போயிருக்கிறார், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல நம்ம பர்வதராஜனும் கொஞ்சம் சமாதானம் ஆயிடுறாரு. அடுத்து அந்த தாரூக் வனத்துல நம்ம பார்வதி தேவியை காட்டுறாங்க. அவங்க இன்னும் அந்த ரிஷி பத்திரிகளை பத்தியே யோசிச்சுக்கிட்டு கவலையோட இருக்கிறாங்க. அப்ப நம்ம சிவன் பார்வதி கிட்ட போய் என்ன பார்வதி அப்படின்னு விசாரிக்க நம்ம பார்வதி தேவி ஒண்ணுமில்லைங்கிற மாதிரி தலையாட்டிட்டு இன்னும் எதையோ யோசிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. அப்ப நம்ம சிவன் பார்வதி தேவி கிட்ட, இந்த வனத்துல நாம ரொம்ப நேரமா இருந்துட்டு இருக்கோம், ஐ திங்க் இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணது போதும்னு நினைக்கிறேன், வா நம்ம கைலாய மலைக்கே கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி பேச நம்ம பார்வதி தேவியோ என்னது கிளம்பலாமா? இங்க நடக்கிற இந்த அநியாயங்களை பார்த்ததுக்கு அப்புறமும் நீங்க கைலாய மலைக்கே கிளம்பலாம்னு அசால்ட்டா முடிவெடுக்கிறீங்க. இங்க இருக்கிற ரிஷி பத்தினிகள் எல்லாரும் உங்களை தான் அவங்களோட கடவுளா நினைச்சு பூஜை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்களோட புருஷமாரிகளோ உங்க மேல இருக்கிற அந்த பக்திக்கு தடை விதிச்சு புருஷங்களை தான் கடவுளா கும்பிடணும்னு சொல்லி இருக்கிறாங்க. இது அநியாயம் இல்லையா சுவாமி அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு நம்ம சிவன், ரிஷி பத்னிக அவங்களோட புருஷங்களை பூஜை செஞ்சாலும் மனதளவுல என் மேல பக்தியோட அவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட பூஜை என்னை வந்தடையும். ஆனா அவங்களோட பூஜையில என் மேல அவங்க வச்சிருக்கிற அந்த பக்தி மட்டும் அங்க வெளிப்படல, அவங்க புருஷங்க மேல அவங்க வச்சிருக்கிற அந்த காதலும் சேர்ந்தே வெளிப்படுகிறது அப்படிங்கிற. இந்த அம்மாக்கு ஒன்னும் புலப்படல, சிவன் மேல பக்தி இருக்கா? அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த பத்திரிகளை அவங்க புருஷமாக முன்னாடியே உங்களை பூஜை செய்யும்படி செய்யுங்க. அப்படி செஞ்சிட்டீங்கன்னா நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவனும் கேட்கிறாரு. அதுக்கு பார்வதி தேவியோ அப்படியே கூட வச்சுக்கலாம், சவால் தான், ஆனா நான் சொன்னதை நீங்க செஞ்சு முடிக்கணும், செய்வீரா அப்படிங்கிறாங்க. அவங்க கொடுத்த அந்த சவாலை ஏத்துக்கிட்டு நம்ம சிவனும் அந்த ரிஷி பத்திரிகள் இருக்கிற அந்த இடத்துக்கு போறாரு. அவங்க எல்லாரும் அப்படியே நதிக்கரையில உட்காந்து பானையில தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சிவன் அந்த நதிக்கரை கிட்ட போய், நீங்க எல்லாரும் என் மேல அளவில்லாத பக்தி வச்சிருக்கீங்க, ஆனா அந்த பக்தியை வெளிப்படுத்த முடியாம தவிக்கிறீங்க, உங்களுக்கு உதவி செய்யத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன்னு மனசுல நினைக்கிறார். அடுத்து அந்த ரிஷி பத்தினிகள் கிட்ட, ரொம்ப தாகமா இருக்கு தேவி, கொஞ்சம் தண்ணி கொடுத்து உதவுறீங்களா அப்படின்னு கேட்கிறார். ஆனா அந்த ரிஷி பத்தினிகள் யாருமே நம்ம சிவன் பக்கம் திரும்பி கூட பார்க்கல. அடுத்து நம்ம சிவன் மறுபடியும் தேவிகளே தண்ணி வேணும்னு கேட்க ஒருத்தவங்க மட்டும் வந்திருக்கிறது சிவன் தான் அப்படிங்கிறது கூட தெரியாம குனிஞ்சதுல நிமிராம சிவனுக்கு தண்ணியை மட்டும் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்து எல்லா ரிஷி பத்தினிகளும் தண்ணி எடுத்துட்டு அவங்க பாட்டுக்க நம்ம சிவனை ஒரு பொருட்டா கூட மதிக்காம அவங்க குனிஞ்சதுல நிமிராம அங்க இருந்து நடந்து போயிடுறாங்க. இத பாக்குற நம்ம சிவன், உங்களோட புருஷங்க மேல இருக்கிற அந்த பக்தியால நான் இவ்வளவு தூரம் கிட்ட இருந்தோ உங்களால என்ன உணர முடியல, புருஷ பக்தி உங்க மனசுல ஒரு பயமா மாறி என் மேல உங்களுக்கு இருந்த அந்த அளவில்லாத பக்தியவே அழிச்சிருச்சு, அந்த பக்திக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கணும், அதுக்கு காதலே சிறந்த வழின்னு சொல்ற. என்ன பண்ணி இவரு அந்த ரிஷி புருஷர்களோட அகங்காரத்தை அழிக்க போறாரோ தெரியல. அந்த பக்கம் தேவர்களோட கதறல் கேட்டு கோவத்தோட கண் திறக்கிறாரு நம்ம ததீசி முனிவர். தாராசுரை அனுப்பி வச்ச அந்த அசுர தும்ரலோசனை எதிர்த்து நிக்கிற பயங்கரமான கோவத்தோட அந்த தும்ரலோசன் கிட்ட
ஒழுங்கா உன் சேட்டையை நிப்பாட்டி இங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்னு எச்சரிக்கிறார். அதுக்கு அந்த அசுரனோ, ஏய் ததுசி, என்ன தடுப்பதற்கான அந்த இருந்தா நீயே என்ன தடுத்து பார் அப்படின்னு சவால் வர்ற. உடனே நம்ம ததிசியும் கண்களை மூடி கையை நீட்டி அப்படியே மந்திரம் சொல்லி அந்த அரக்கனோட கூடையே அவனோட உடலையே மாத்துறாரு. எப்படி மாத்துறாரு? உடம்பு முழுக்க அவனை ஒரு கருப்பு புகையா மாத்தி அவரோட கைக்குள்ள அடக்கி அந்த புகைய நிலத்துல தூக்கி எறிகிற. மண்ணோட மண்ணா புதைச்சிடுற. சக்தியை புதைச்சதுனால சக்தி இல்லாத அந்த ஜடம் பொத்துன்னு நிலத்துல விழுந்து கிடக்குற. அவனால அடுத்து நகரவே முடியல. ஓ சேட்டை எல்லாத்தையும் வேற எங்கேயாவது போய் பயன்படுத்திக்க, ஓ சக்தியை வேற எங்கேயாவது போய் பயன்படுத்திக்க, தேவையில்லாம இங்க வந்து என் கோவத்தை கலப்பாத அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அவர் ஆட்டுக்கு ஆசிரமத்துக்குள்ள போயிடாரு. ததீசி முனிவர் கிளம்பினதும் அங்க இன்னொரு அசுரன் ரெட் கலர் டிரெஸ்ஸோட பெரிய ரெட் கலர் பொட்டு வச்சுக்கிட்டு தும்ரலோசை இப்படி சக்தியிலிருந்து கீழே கிடக்கிறத பார்த்து, ததீசி முனிவரே, நீ தும்ரலோசனோட சக்தியை அடக்கி மறுபடியும் அசுரர்களை யுத்தத்துக்கு கூப்பிட்டுட்ட. ஒருவேளை அசுரர்கள் கிட்ட இருந்து அந்த தேவர்களை காப்பாத்தணும்னு நீ நினைச்சா அதுக்கு நீ முதல்ல ரக்த பீச் அப்படிங்கிற அந்த அரக்கனை நீ அழிச்சாகணும். அவன் இருக்கிறவரை எங்களுக்கு பயம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஏதோ பெனாத்திக்கிட்டு இருக்கேன். புது கேரக்டரை அறிமுகப்படுத்துறாங்களாம், வேற ஒண்ணும் இல்ல, பேர் என்ன, ரக்த பீச். கட் பண்ணி மறுபடியும் நம்ம தாரூக்கு வனத்தை காட்டுறாங்க. அங்க நம்ம ரிஷி முனிவர்களோட பத்திரங்கள் எல்லாம் தண்ணி எடுத்துட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இனிமையான புல்லாங்குழல் இசை கேட்க, யாரா அது புல்லாங்குழல் வாசிக்கிறதுன்னு ஒரு நிமிஷம் நின்னு பாக்குறாங்க. பார்த்தா நம்ம கிருஷ்ணர் மாதிரியே ஒருத்தவர் புல்லாங்குழல வாசிக்கிட்டு நடந்து வர. யாருன்னு கொஞ்சம் க்ளோஸ் அப்ல போய் பார்த்தாதான் தெரியுது, அட நம்ம சிவன் தான். காதல் வழியில போறேன்னு சொல்லிவிட்டு கிருஷ்ணரோட அவதாரத்துல புல்லாங்குழலோட வந்து நிக்கிறார் நம்ம சிவன். சிவன் வாசிக்கிற அந்த புல்லாங்குழல் இசையை கேட்டு யாரையுமே பெருசா கண்டுக்காத அந்த ரிஷி பத்தினிகள் கூட அந்த இசையை கேட்டு மயங்கி நின்று சந்தோஷத்தோட ரசிக்கிறாங்க. இப்படி ரசிச்சு நிக்கிற ரிஷி பத்தினிகளை பாக்குற நம்ம சிவன், இதுதான் சரியான சமயம், இவங்க கிட்ட ஏதாவது பேசி பார்க்கலாமேன்னு புல்லாங்குழல் வாசிக்கிறத நிறுத்திட்டு அந்த பத்தினிகள் கிட்ட நம்ம சிவன் பேச ஆரம்பிக்கிறார். ஆனா அவங்க யாரும் ரொம்ப தெளிவா நம்ம சிவன் கூட பேசாம சிவனை பார்த்து வெக்கப்பட்டுக்கிட்டே அங்க இருந்து நடந்து போக ஆரம்பிச்சாங்க. என்னடா அது, நாம பேசினா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, மறுபடியும் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறார். உடனே மறுபடியும் அந்த ரிஷி பத்தினிகள் அந்த இசையை கேட்டு எல்லாரும் நின்னு நம்ம சிவன் பக்கம் திரும்பி அவங்களோட பானைகளை கீழே வச்சுட்டு கோபியர்கள் எப்படி நம்ம கிருஷ்ணரை சுத்தி டான்ஸ் ஆடினாங்களோ அதே மாதிரி இவங்க எல்லாரும் புல்லாங்குழல் வாசிக்கிற நம்ம சிவனை சுத்தி நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்படியாக இங்க சிவனோட லீலை நடந்துகிட்டு இருக்க நம்ம பார்வதி தேவியும் இதெல்லாம் தூரமா நின்னு பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பரவாயில்லையே, மகாதேவர் என்னோட வேண்டுகோளின்படி ரிஷி பத்னிகளோட மனசுல இருந்த அந்த பயத்தை போக்கி காதலையும் பக்தியையும் விதைச்சிட்டாரு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. சரி, கொடுத்த டாஸ்க் தான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பார்வதி கொடுத்த அந்த சவாலை சிவன் நிறைவேற்றி விட்டார். பக்தியும் காதலையும் விதைச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சிவன் லீலையை ஸ்டாப் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா அவர் தொடர்ந்து அந்த லீலைகளை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காப்ல, புல்லாங்குழல வாசிக்கிட்டே இருக்காரு. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம பார்வதி தேவிக்கு இப்பதான் அவருக்கு இது போச்சு, இது என்ன அர்த்தம், என்னால இதை ஏத்துக்கவே முடியாது, அவர் ஆட்டுக்கு இவரோட காதல் லீலையை நடத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்னு கோபத்தோடையும் ஒரு சின்ன பொறாமையோடையும் அந்த லீலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த லீலை அடங்குற மாதிரி தெரியல, கொய்யால தேவையில்லாம வாயை கொடுத்து மாட்டிட்டமே, எப்படியாவது போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்வதி தேவி இப்ப முடிவெடுக்கிறாங்க. அடுத்து தன்னைத்தானே கடவுளா நினைச்சு சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த ரிஷி புருஷர்களை காட்டுறாங்க. அவங்க எல்லாரும் ஒன்னா நடந்து வந்துகிட்டே நம்ம மகிமையை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய அந்த நேரம் வந்துருச்சு. மனிதர்கள் நம்மளோட மகிமையை பார்த்து நம்மள கடவுளா ஏத்துக்கிட்டு இனிமே பூஜை செய்வாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பார்வதி தேவி அந்த ரிஷி புருஷர்கிட்ட போய், ரிஷிகளே, நீங்க எல்லாரும் உங்களை நீங்களே கடவுளா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா கடவுள்களான உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்களோட பொண்டாட்டிகள் எல்லாரும் வேற ஒரு ஆண்மகனோட சேர்ந்து நடனமாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு போட்டு விடுறாங்க. அவங்க எல்லாம் பயங்கரமா கோவப்படுறாங்க. கோவத்தோட யார பத்தி நீ என்ன பேசுன அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. நான் சொல்றது உண்மைதான், நீங்க வேணும்னா போய் பாருங்க அப்படின்னு நல்லா போட்டு விட்டுறாங்க. அங்க கட் பண்ணி மறுபடியும் ததீசி முனிவரோட ஆசிரமத்தை பார்த்தா இவரோட பாதுகாப்புல இருக்கிற தேவர்கள் ஒரு பக்கம் நிக்கிறாங்க. இன்னொரு சைடுல அந்த ரக்த பீச் அப்படிங்கிற அசுரன் நிக்கிறான். அவன் நம்ம ததீசி முனிவர் கிட்ட, ரிஷி, நான் உங்ககிட்ட கடைசி முறை எச்சரிக்கிறேன், ஒழுங்கா தேவர்களை என்கிட்ட கொடுத்துரு, இல்லனா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் அப்படிங்கிற. அதை கேட்ட தேவர்கள் எல்லாரும், ஐயோ ததீசி முனிவர் என்ன முடிவெடுக்க போறாரோ, இந்த அரக்கனை பார்த்து பயந்துட்டாருன்னா என்ன ஆறுது அப்படிங்கிற மாதிரி கவலையோட நிக்கிறாங்க. இதை உணர்ந்த நம்ம முனிவரோ, நீங்க கவலைப்பட தேவையில்லை, நான் உயிரோடு இருக்கிறவரை உங்களுக்கு எதுவும் ஆகாம நான் காப்பாத்துவேன் அப்படிங்கிற. ரிஷி இப்படி சொன்னதை தூரமா இருந்து கேட்ட அந்த ரக்த பீச்சுங்கிற அசுரன், சரி முனிவரே, உன்னோட முடிவு இதுதான்னா தேவர்களோட சேர்த்து நீயும் செத்து மடி அப்படின்னு அவனோட கையை அவனே அறுத்துக்கிறான். எதுக்குடா அப்படி செய்யறான்னு பார்த்தா, கையை அறுத்தப்போ அவன் ரத்தம் விழுந்த எல்லா இடத்துலயும் அந்த ரக்ஷபீத் மாதிரியே ஒரு கேரக்டர் உருவாகுது. அவன் ரத்தம் பட்ட இடத்துல எல்லாம் புதுசா ஒரு 4 கேரக்டர் உருவாக்கிட்டு அந்த உண்மையான ரக்த பீச், போங்கடா போய் அந்த தேவர்களையும் அந்த முனிவரையும் அழிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்ல, அந்த டூப்ளிக், உங்க பேரு மூத்த வீச்சா இருந்தா என்னத்தை வெட்டிருப்பீங்க, மூக்க வெட்டிருப்பாரோ கேட்டாளுங்க. இவங்களை நோக்கி வராங்க, அதுவும் கையில வாளோட. இப்படியாக மொத்தம் 5 ரக்த பீச் கேரக்டர்ஸ் நம்ம ஆட்களை போட்டு தரவர இத பாக்குற இந்திரன் ரொம்பவே பயந்து போய் ததீசி முனிவரை பார்த்து, முனிவரே இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அக்னி தேவர் முன்னாடி வந்து, இந்த மாதிரி சூழ்நிலையில நாம சும்மா நின்னுகிட்டு இருந்தோம்னா அவன் வந்து நம்மள கொன்றுவான், அதனால அந்த 5 பேரை எதிர்த்து நாம யுத்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்ற. முனிவரும் அதுக்கு ஒத்துக்கிட்டு தேவர்களுக்கு அஸ்திரங்களை அவரோட சக்தி மூலமா எடுத்து தரார். அந்த வாளை வாங்கிட்டு தேவர்கள் எல்லாரும் அந்த ரக்த பீச்சரை எதிர்த்து சண்டை போடுறாங்க. ஆனா மோஸ்டா அடி வாங்குறாங்க. அடி வாங்குறது யாரு? மோஸ்ட்லி நம்ம தேவர்கள் தான். கடைசியா நம்ம இந்திர வாளை வச்சு ஒரு ரக்த பீச வெட்ட
அவனோட ரத்த நிலத்துல விழுந்து அதுல இருந்து இன்னொரு ரத்த பீச வர. இத பாக்குற நம்ம முனிவர், அப்போ தேவ அஸ்திரங்களால் கூட இந்த ரத்த பீச ஒண்ணுமே செய்ய முடியாதா? இந்த யுத்தம் தொடர்ந்தா இப்படியாக வெட்டுப்பட்டு புதுசா டூப்ளிகேட் உருவாகி அவங்களை எதுவுமே செய்ய முடியாது, தேவர்கள் அழிவது உறுதி அப்படின்னு வேகமா யுத்தம் நடக்கிற அந்த இடத்துக்கு போறார். அங்க போனவர் நம்ம தேவர்கள் எல்லாரையும் ஒரு சைடுல ஒதுங்க சொல்லி அந்த ரத்த பீச்சினால உள்ள வர முடியாதபடிக்கு அவரையும் தேவர்களையும் சுத்தி ஒரு நெருப்பு வளையத்தை போடுறார். இப்போ அந்த கேரக்டர்ஸ்னால தேவர்களை நெருங்க முடியல. அடுத்தவர் நம்ம தேவர்கள் பக்கம் திரும்பி, இந்த மாதிரி யுத்தத்தால எந்த ஒரு பலனும் கிடையாது, இவ்வளவு சக்தி படத்தை ஒருத்தவங்கிட்ட இருந்து நாம ஓடி ஒளிவதுதான் சரியான வழி. யுத்தத்துல இந்த மாதிரி விஷயம் ஏற்படுறது சாதாரணதான். ஓடி ஒளியறது கோழைத்தனம் கிடையாது, அது ஒரு வேகமான செயல். நாம சீக்கிரமா வைகுண்டத்துக்கு போய் ஆகணும் அப்படின்னு தேவர்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்க, அப்ப அந்த ரத்த பீச்சன் அவனோட கையை அறுத்து ரத்தத்தை அந்த நெருப்பு வளையத்துக்குள்ள போடுறான். பார்த்தா அந்த நெருப்பு வளையத்துக்குள்ள விழுந்த அந்த ரத்த சொட்டுல இருந்து ஒரு ரத்த பீச்சு மறுபடியும் வந்துடுறாங்க. அவன் நம்ம தேவர்களை நெருங்கி வர ததீசி முனிவர் மந்திரம் போட்டு தேவர்களை கூட்டிட்டு அங்க இருந்து ஒரே அடியா காணாம போயிடுறாரு. உடனே அந்த அசுரன், உங்களால எத்தனை நாள் தான் இப்படி ஓடி ஒளிய முடியும், பாத்துக்கலாம்டா, என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு ஏன் கையில தான்டா சாவு அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு தெரியும். அந்த பக்கம் நம்ம தாருக்கு வனத்தை காட்டுறாங்க. அங்க நம்ம சிவன் இன்னும் புல்லாங்குழல வாசிக்க அந்த ரிஷி பத்தினிகள் எல்லாரும் சிவனை சுத்தி டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ அந்த ரிஷி புருஷர்கள் எல்லாரும் பார்வதி தேவி சொன்னது உண்மையா இல்லையான்னு செக் பண்ணி பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. நடக்கிற இந்த கூத்த பார்த்து பயங்கர கோவத்தோட அவங்க பொண்டாட்டி கிட்ட போய், எங்களை காதலிச்சு கடவுளா பூஜை செஞ்சு வாழ்ற நீங்க இங்க வேற ஒரு ஆண்மகன் கூட சேர்ந்து இப்படி கூத்தாட்ட அடிச்சிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல அப்படின்னு திட்டாரு. விவேக் சொன்ன டைலாக் தான் சொல்லணும், இந்த விஷயத்துல என்ன தான் அடிக்கணும்னு நாங்க பார்க்க மாட்டோம். ஐயோ, அங்க அசுரர்கள் உயிருக்கு பயத்தை ஓடிக்கிட்டு இருக்காங்க, இன்னைக்கு புல்லாங்குழல் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. சிவனே சிவசிவா ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட அடிக்க போக நம்ம சிவன் நிறுத்துங்க ரிஷிகளே அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை இவங்க எல்லாரும் உங்களை காதலிச்சிருந்தா அவங்க இன்னொரு ஆண்மகனான என்கிட்ட வர வேண்டிய அவசியம் என்ன? இதுல இருந்து என்ன தெரியுது, அவங்க உங்களை உண்மையா காதலிக்கல, உண்மையா பூஜை செய்யல. நீங்க தான் இவங்க எல்லாரையும் கட்டாயப்படுத்தி காதலிக்க வச்சு கட்டாய பூஜையை வேற செய்ய வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம சிவன் பேச, ஒரு ரிஷி புருஷர், டேய் நீ முதல்ல அமைதியா இருடா, ரொம்ப பேசுற அப்படின்னு சத்தம் போறாரு. அங்க இருந்த ஒரு ரிஷி பத்தினி தைரியமா, இவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, அவர் உண்மையைத்தான் சொல்றாருன்னு பேச, எல்லா ரிஷி பத்தினிகளும் கொஞ்சம் தைரியத்தோட, நாங்க எல்லாரும் உங்களை பூஜிக்கிறதுக்கான காரணம் உங்க மேல வச்சிருந்த அந்த காதல் தான். ஆனா நீங்க அந்த பூஜையை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்களே கடவுளா நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. உண்மை என்னன்னா, உங்க யாருக்கும் எங்களை தொடர்றதுக்கு கூட அதிகாரம் கிடையாதுன்னு அந்த ரிஷி புருஷர்களோட கைய உதறி விட, அவங்க இன்னும் டென்ஷன் ஆகி, உங்களை மாதிரி பொம்பளைகளுக்கு இந்த தாருகாவனத்துல எங்கேயும் இடம் கிடையாது, போங்கடி வெளியே அப்படின்னு சத்தம் போடுறாங்க. இனிமே அந்த யமலோகம் தான் உங்களுக்கான இடம், இப்பவே எங்க சக்தியை பயன்படுத்தி நாங்க உங்க எல்லாரையும் சாம்பலாக்க போறோம் அப்படின்னு சொல்லி லேடிஸ் மேல அவங்க சக்தியை பயன்படுத்த வரும்போது நம்ம சிவன் தான் அந்த ரிஷிகளை ஸ்டாப் பண்ணி, அப்படியெல்லாம் சும்மா விட்டுருனா அப்படிங்கிற, நீ யாரா எங்களை தடுக்க வர, முதல்ல ஒன்ன நான் சாம்பலாக்கணும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மந்திரங்கள் எல்லாத்தையும் நம்ம சிவன் மேல யூஸ் பண்றாங்க. ஆனா நம்ம சிவன் ரொம்ப ஜாலியா புல்லாங்குழல் வாசிக்கிட்டே நிக்கிறார். எந்த சக்தியும் நம்ம சிவனை ஒண்ணும் செய்யல. இதை பார்த்து அந்த பத்திரிகள் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அடுத்து நம்ம சிவன் ஒரு புகையை போட்டு அவரோட இந்த கிருஷ்ண அவதார ரூபத்துல இருந்து அவரோட ஒரிஜினல் ரூபத்துக்கான சிவன் ரூபத்துக்கு மாறி நிக்கிறார். வந்தது சிவன் தான் தெரிஞ்சதும் ரிஷி பத்திரிகள் எல்லாரும் சந்தோஷத்தோட சிவனை வழிபடுறாங்க. நடக்கிறதெல்லாம் நம்ம பார்வதி தேவியும் ஒரு இடத்துல நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. அடுத்து நம்ம சிவன் அந்த ரிஷி புருஷர்களை பார்த்து, நீங்க நிறைய சக்திகளை வச்சிருந்தீங்க, அந்த சக்தியினால் தான் நீங்க அகங்காரம் பிடிச்சு உங்களையே ஒரு கடவுளா நினைச்சு சுத்திக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ நீங்க எல்லாரும் ஏன் மேல உங்களோட நீங்க கத்து வச்சிருந்த எல்லா சக்தியும் பயன்படுத்தி காலி பண்ணிட்டீங்க. இனிமே உங்ககிட்ட சக்தி எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் அந்த புருஷர்களுக்கு புத்தி வருது, என்னதான் சக்தியை வச்சிருந்தாலும் மனிதர்கள் வேற, கடவுள் வேற, மனுஷங்க கடவுளாக முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு சிவனோட காலில் விழுந்து, நாங்க ரொம்பவே ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவனை கைகூப்பி வணங்குறாங்க. அடுத்து அந்த ரிஷி பத்திரிகள் கூட, பிரபு எங்க புருஷமார்க செஞ்ச அந்த தப்ப உணர்ந்துட்டாங்க, அவங்கள தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு புருஷங்க சார்பா வேண்டிக்கிறாங்க. உடனே நம்ம சிவனும் அந்த பொண்டாட்டிமார்களை பார்த்து, நான் உங்களோட இந்த கருணை சீக்கிரமா முடிச்ச கேஸ்னா இதுதான், பெண்கள் எப்பவுமே கருணையும் தயவும் நிறைஞ்சவங்க. இன்னைக்கு நான் பெண்களாகிய உங்க எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறேன். இறை பக்தியில ஆணோ பெண்ணோ ஈடுபடும் போது என்னை அடைய அவர்கள் முயற்சித்தால் ஆண்களை விட பெண்கள் மிக எளிதாக என்னை அடைவார்கள் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறேன். ஆண்கள் ஒரு 10 வருஷம் தவம் புரிஞ்சு சிவன் கிட்ட வரம் கேட்க முயற்சி பண்ணலாம். பெண்களா இருந்தா வெறும் 5 வருஷம் தவம் செஞ்சா போதும், சிவன் இறங்கி வந்து வரம் கொடுத்துருவாரு. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்குறாரு நம்ம சிவன். கூடவே பொதுவான வெகுஜனத்துக்கு ஒரு குடும்பத்தர பெண்களுக்காக ஒரு மேட்டரை எடுத்து சொல்றாரு. எந்த ஒரு பொண்ணு 16 திங்கட்கிழமை விரதத்தை முழு பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் உண்மையான மனதோட செய்யறாங்களோ, அவங்களோட மனசுல இருக்கிற அந்த ஆசை என்னவா இருந்தாலும் நான் கண்டிப்பா அதை நிறைவேற்றி வைப்பேன், இது பெண்களுக்கு நான் கொடுக்கிற வரம் அப்படின்னு சொல்றாரு. இந்த வரத்தை பெண்களோட இந்த கருணறிஞ்ச உள்ளத்துக்காக தான் கொடுக்கிறேங்கிற. அதே மாதிரி ஒரு
ஒருவேளை ஆண்கள் அவங்க மனசுல இருக்கிற அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கோ இல்ல என்கிட்ட ஒரு வர வாங்கணும்னு கடினமான தவங்களையும் சோதனைகளையும் அனுபவிச்சு செஞ்சு என்ன சந்தோஷப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அவர்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற. அந்த பக்கமும் புருஷமார்கள் எங்களை மன்னிச்சிருங்க பிரபு அப்படின்னு கேட்க, சரி இனிமே இந்த மாதிரி எல்லாம் தப்ப செய்யாதீங்க. புருஷங்களோட தர்மமே அவங்க பொண்டாட்டிகளை சமமா நடத்தி மரியாதையும் காதலையும் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான். சிவனோட இந்த அறிவுரையை ஏத்துக்கிட்டு சிவனுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு ரிஷி புருஷர்கள் அவங்களோட பத்னிகளை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சிவன் செய்த இந்த செயல்களை தூரமா நின்று பாத்துக்கிட்டு இருந்த நம்ம பார்வதி தேவி சந்தோஷத்தோட நம்ம சிவன் கிட்ட வந்து, ஆண்டவா நான் கொடுத்த அந்த சவால்ல நீங்க முழுமையா வெற்றி அடைஞ்சிட்டீங்க அப்படிங்கிறாரு. யாரு? நம்ம பார்வதி தேவி சொல்றாங்க. இதுல வெற்றி தோல்விங்கிறது எங்க இருக்கு பார்வதி? நீ உன்னோட மனசுல நான் என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டையோ அதை தான் நான் செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிற. இதை கேட்கிற பார்வதி தேவி ஆச்சரியத்தோட, சுவாமி இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? நான் இப்படித்தான் நடக்கணும்னு ஆசைப்பட்டேங்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்கிறாங்க. அதுக்கு நம்ம சிவன், நீ மறந்துட்டியா பார்வதி? நான் உன்னுடைய இதயத்தில் குடிகொண்டிருக்கிறேன். உன் இதயத்தில் நீ என்ன ஆசைப்படுகிறாயோ அதை அதில் குடியிருக்கும் என்னால் அறிய முடியும் அப்படிங்கிற. அடுத்து நம்ம சிவன் பார்வதி தேவியோட தோல்ல கைய போட்டு, அப்போ கைலாயமலைக்கு கிளம்பலாமா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே நம்ம பார்வதி தேவி, இப்போ நான் உங்ககிட்ட இதே கேள்வியை தான் கேட்கணும்னு நினைச்சேங்கிறாங்க. எது? கைலாயமலைக்கு போலாமாங்கிற மேட்டர். அதுக்கு நம்ம சிவன், அதான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல பார்வதி, நீ உன் மனசுல என்ன நினைக்கிறியோ அது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சு போயிடும்னு அப்படிங்கிறார். இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே ஒரு வழியா கைலாயமலைக்கு கிளம்பிடுறாங்க. அடுத்து நம்ம கைலாயமலையை காட்டுறாங்க. அங்க நம்ம சிவகணங்கள் எல்லாரும் ஓடி ஓடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு சிவகணங்கள் பெரிய பெரிய சட்டிகளுக்குள்ள எதையோ போட்டு உட்காந்து கிண்டு கிண்டுன்னு கிண்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பாக்குற நம்ம நந்தி தேவர், இங்க என்னடா நடக்குது, என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிறாரு. அதுக்கு ஒரு சிவகணம், நந்தி நாங்க நம்ம பார்வதி மாதவை வரவேற்கிறதுக்காக சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சட்டியில வில்வைகளையும் தண்ணியையும் கலந்து கடைஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த சட்டியில கைலாய மலையில கிடைக்கிற எல்லா பழங்களையும் சேர்த்து கலந்துகிட்டு இருக்கோம். நாங்க எல்லாரும் மாதா பார்வதிக்கு சுவையான சாப்பாடு பெறுமாறி எங்க அன்பை வெளிப்படுத்தி அவங்கள கைலாய மலைக்கு வரவேற்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் தேவர் டென்ஷன் ஆகி இந்த சாப்பாடு கலவரத்துக்கு ஒரு பதில் சொல்றதுக்கு முன்னாடியே இன்னொரு சிவகணம் பறந்துகிட்டே ஓடி வந்து, நந்தி மாதாவை வரவேற்கிறதுக்காக நான் சுடுகாட்டுக்கு போய் ஒரு பாத்திரம் ஃபுல்லா சாம்பல் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இது பத்தாதுன்னா சொல்லு நந்தி, நான் இன்னும் நிறைய சாம்பலை சுடுகாட்டுக்கு போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லுது. இதையெல்லாம் கேட்டு பயங்கரமா டென்ஷனான நம்ம நந்தி தேவர், பேசாம இருங்கடா அப்புறம் சண்டைகளா, உங்களுக்கு எல்லாம் என்ன புத்தி வராதா? ஏற்கனவே இந்த சாம்பலை வச்சு செஞ்ச கலவரம் பத்தாதுன்னு இப்போ மாதா மேல வேற சாம்பலை தூவி வரவேற்க போறீங்களா? இன்னையில இருந்து இந்த கைலாய மலையில உங்க யாரு மூஞ்சியும் நான் பார்க்க எல்லாரும் இந்த கைலாய மலையை விட்டு ஓடுங்கடா அப்படின்னு சத்தம் போடுறாரு. இருந்தா ஒழுங்கா அடக்க ஒடுக்கமா இருங்க, இல்லாட்டி ஓடுங்க அப்படின்னு செம டென்ஷன்ல கத்தி விட்டுறாரு. எங்க இவங்க பண்ற அலப்பறையினால வர்ற மாதா இதெல்லாம் பார்த்து பயந்து போய் நான் பிறந்த வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படிங்கிறது நந்தியோட பயம். அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். தேங்க்யூ. போனா போயிடணும். அங்க போய் ரிஷி புருஷரை பார்த்துக்கிட்டு புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு இப்ப நீங்க திருப்பி போய் கைலாய மலையில சரி அப்படின்னு இருக்கும்போது ததிசி முனிவர் வருவாரு. ஐயா ரத்த பீச்சன், யாரு ரத்த குச்சன், ரத்த பீச்சன் ஒருத்தன் வந்து ரத்தத்தை பீச்சி அடிச்சு நிறைய பேர் கிளம்புறாங்க. ஐயா அந்த பிரச்சனையை பார்க்க போயிருவீங்க. முருகன் வருவாரா இல்லையா சார்? இந்த ஆறுமுகனை பாக்குறதுக்கு எவ்வளவு மாசம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. அப்பா அவருக்கு வட்டி சாக்கிறதுக்கு நிறைய பேர் உருவாயிட்டே வராங்க. சரி வாங்க இந்த வீடியோவையும் பார்க்கலாம். ரெடி? போன பாட்டுல நம்ம சிவனும் பார்வதியும் கைலாய மலையை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. இப்பதான் ஒரு வழியா கடந்து வரக்கூடிய எல்லா பாதைகளையும் தாண்டி கைலாய மலைக்குள்ள என்ட்ராறாங்க பார்வதி தேவி. புகுந்த வீட்டுக்குள்ள வராங்க. இத்தனை காலத்துக்கு அப்புறம் கைலாய மலையை பாக்குற நம்ம பார்வதி தேவி கிட்டத்தட்ட அழுகவே ஆரம்பிச்சிடறாங்க. இத பாக்குற நம்ம சிவனோ பார்வதி தேவியோட அந்த கண்ணீரை தொடச்சு விட்டு, என்னாச்சு பார்வதி, உன் கண்கள்ல ஏன் கண்ணீர்னு கேக்குற. அதுக்கு நம்ம பார்வதி தேவியோ, இது ஆனந்த கண்ணீர் சுவாமி, எத்தனை எவ்வளவு கனவு, எவ்வளவு ஏக்கம், எவ்வளவு பஞ்சாயத்து, எல்லாத்தையும் தாண்டி நான் இன்னைக்கு இந்த கைலாய மலைக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நம்ம சிவனும் கூட, நீ சொல்றது சரிதான் பார்வதி, நீ போனதுக்கு அப்புறம் கைலாய மலை என்னோட இதயம், இந்த ரெண்டுமே வஞ்சிக்கப்பட்டு இருந்தது அப்படிங்கிற. அப்ப நம்ம பார்வதி தேவி கேக்குறாங்க, ஆமா நான் கேள்விப்பட்டேன், நான் சதியா இந்த கைலாய மலையை விட்டு வெளியில போனதும் நீங்களும் கூட கைலாய மலையை தியாகம் செஞ்சிட்டீங்களாமே அப்படின்னு கேட்க நம்ம சிவன் ஒண்ணுமே சொல்லாம நிக்கிறார். அப்ப நம்ம பார்வதி தேவியோ சிவனோட கையை பிடிச்சு, இப்ப நாம ரெண்டு பேருமே கைலாய மலைக்கு திரும்ப வந்துட்டோம், இனிமே இந்த கைலாய மலை தான் நம்மளோட உலகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இன்னும் மேல சிவன் பார்வதி இருக்கிற அந்த இடத்துல இருந்து ஹரஹர மகாதேவ் அப்படிங்கிற ஒரு கோஷம் பயங்கரமா கேட்க ஆரம்பிக்குது நம்ம சிவனுக்கு. பார்வதி போகலாம், இன்னும் நாம கொஞ்சம் உயரம் போக வேண்டி இருக்கு அப்படின்னு கைலாய மலையில நமக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு வேற சொல்றாரு. அடுத்து இவங்க ரெண்டு பேரும் கைலாய மலையை ரீச் பண்ண அங்க சப்தரிசிகள், தேவர்கள், பிரம்மா, சரஸ்வதி, விஷ்ணு பகவான், லட்சுமி தேவி, நம்ம சிவகணங்கள்னு எல்லாரும் மலர் தூவி சிவன் பார்வதி தேவியை வரவேற்கிறாங்க. நம்ம லட்சுமி தேவி தான் அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து புதுசா கல்யாணமான இவங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து கைலாய மலைக்கு வரவேற்கிறாங்க. அடுத்து புகுந்த வீட்டுக்கு மொத தடவை பொண்ணு வரும்போது அந்த அரிசியை போட்டு வச்சு எத்த சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த குங்குமத்தை தண்ணியில நல்லா கலந்து வச்சு ஒரு தட்டுல
அப்படியே இவங்களை காலை பதிக்க சொல்லி முன்னாடி நடக்க சொல்றாங்க. பார்வதியும் தாம் புருஷன் கிட்ட பர்மிஷனை வாங்கிட்டு லட்சுமி தேவி சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு புகுந்த வீடான கைலாய மலைக்குள்ள கால் பதிக்கிறாங்க. அடுத்து நம்ம சிவன் பார்வதி தேவி கிட்ட வர ரெண்டு பேருமா சேர்ந்து உள்ள போறாங்க. நம்ம லட்சுமி தேவி கைய அந்த குங்கும நீர்ல வச்சு குகையில ஒரு இடத்துல பார்வதி தேவியோட அந்த கைய பதிக்க சொல்றாங்க. இவங்களும் அந்த சிவப்பு நீர்ல தான் கைய வச்சு அப்படியே அந்த கையச்ச கைலாய குகைகள்ல பதிக்கிறாங்க. லட்சுமி தேவி இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க கை பதிச்ச இந்த குகை தான் இனிமே உங்களோட ரூம், இந்த கைலாய மலை தான் உங்களோட வீடு. கைலாய மலைக்கு சுவாமி சிவன்னா சுவாமினி இந்த பார்வதி அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு நம்ம பார்வதி தேவி கூட எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்து நம்ம லட்சுமி தேவி சிவகணங்களை பார்த்து இது சிவன் பார்வதி தேவியோட ரூம், இந்த பக்கம் சிவகணங்கள் வரக்கூடாது, இந்த ஏரியா பக்கம் வருவதற்கு தடை அப்படின்னு ரொம்ப கரெக்டா லட்சுமி தேவி இந்த சிவகணங்கள் இப்படித்தான் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு பாருடா நீங்க எல்லாம் சிங்கிள்ஸா தெரியுறீங்க, மொரட்ட சிங்கிள்களுக்கு இந்த ஏரியா பக்கம் இடம் இல்ல, இவங்க கல்யாணம் ஆகி சின்னஞ்சிறுசுக முன்ன பொண்ணு இருக்குங்க, இந்த பக்கம் வரக்கூடாது தடையா அப்படின்னு ஒரு சிவகணம் லட்சுமி தேவி கிட்ட ஓடி வந்து தேவி மாதா ஆனா நாங்க எல்லாரும் எப்பவுமே மகாதேவர் கூட தானே இருப்போம், நீங்க இப்படி திடீர்னு எங்களை விலகி போக சொல்றீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. இத கேக்குற நம்ம லட்சுமி தேவி இது வேறையா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கோட நம்ம நந்தி தேவர் முன்னாடி வந்து சிவகணங்கள் கிட்ட டேய் உங்களோட இந்த மந்த புத்தி என்னைக்குமே தெளிவடையாதாடா, பார்த்தா தெரியல நம்ம மகாதேவர் இனிமே பேச்சலர் கிடையாது, அவர் இப்ப ஃபேமிலி மேன், அவர் கூட இப்ப அவங்களோட பொண்டாட்டியா பார்வதி தேவி வந்துட்டாங்க, அவங்களுக்கு தனிமை தேவைப்படும், மகாதேவர் இந்த அறைக்குள்ள இருக்காருன்னா அவரை பார்க்கணும்னு யாரை இனிமே உள்ள போக கூடாது, இந்த குகை பக்கமே வரக்கூடாது தெரியுதா அப்படிங்கிற. அடுத்து நம்ம விஷ்ணு பகவான் சிவனை பார்த்து மகாதேவா இப்போ நேரம் வந்துருச்சு, நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து போய் நீங்க தியானம் செய்யற அந்த சீட்ல அந்த சிம்மாசனத்துல போய் உட்காருங்க, பார்வதி தேவிய உங்க வாமாங்கியா ஏத்துக்கிட்டு உங்களோட இடதுபுறத்துல அவர்களுக்கான அந்த ஸ்தானம் கொடுத்து அவங்கள உட்கார வைங்க, நீங்க அப்படி செஞ்சாதான் மும்மூர்த்திகளான நாம எல்லாரும் முழுமையடைவோம் அப்படிங்கிற. விஷ்ணு பகவான் சொன்னதுபடியே நம்ம சிவன் பார்வதி தேவிய அவரோட வாமாங்கியா ஏத்துக்கிறாரு. அவர் தியானம் செய்யற அந்த புலித்தோல் பொருத்தப்பட்ட அந்த சீட்டுக்கு கூட்டிட்டு போறார். சப்த ரிஷிகள் எல்லாரும் சங்கம் முழங்க, தேவர்கள் சிவகணங்கள் எல்லாரும் ஹரஹர மகாதேவ் ஹரஹர மகாதேவ் அப்படின்னு நம்ம சிவனோட இந்த செயலை வாழ்த்துறாங்க. மும்மூர்த்திகள் முழுமை அடைய போறது நினைச்சு நம்ம விஷ்ணு பகவான் பிரம்ம எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. பார்வதி தேவி சிவனோட அந்த தியான சமாதிக்கு போனதும் அந்த இடத்தை பார்த்ததும் அவங்களுக்கு சதிதேவியா இருந்தப்போ அவங்க செஞ்ச அந்த தவறுக்கான தண்டனையா சிவன் இனிமேல் என்னோட இடதுபுறத்துல உனக்கு இடம் கிடையாது, நீ என்னோட இல்லாலா இருக்கிறதுக்கான அந்த தகுதியை இழந்துட்டேன்னு கோவத்துல அன்னைக்கு சொல்லி இருப்ப. அதையெல்லாம் நம்ம பார்வதி தேவி இப்பயும் நினைச்சு பார்த்து கவலையோட நிக்கிறாங்க. அப்ப நம்ம சிவன் அவரோட சூலத்தை கரெக்ட் பிளேஸ்ல நிக்க வச்சுட்டு பார்வதி தேவியை கூட்டிட்டு போய் அந்த தியான சமாதியில இடதுபுறத்துல உட்கார வச்சுட்டு பார்வதி நான் உன்னை என்னோட வாமாங்கியா ஏத்துக்கிறேன், என் மனைவியாக ஏத்துக்கிறேன், உன்னோட முன்ஜென்மத்துல எந்த அதிகாரத்தை நான் உங்ககிட்ட கொடுக்காம வச்சிருந்தேனோ அந்த எல்லா அதிகாரங்களையும் இன்னைக்கு நான் உனக்கு ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவன் பார்வதி தேவி பக்கத்துல உட்கார்ந்துக்கிறார். சிவனும் பார்வதியும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிற இந்த அழகான காட்சியை பார்த்து சப்தரிசிகள் எல்லாரும் சங்கு முழங்க, சிவகணங்களும் தேவர்களும் மலர் தூவி வாழ்த்துறாங்க. நம்ம லட்சுமி தேவி மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு பேருக்கும் சேர்ந்தாப்புல இப்போ ஆரத்தி எடுக்கிறாங்க. அடுத்து அங்க இருந்த சிவனையும் பார்வதியும் சேர்ந்தாப்புல வழிபடுறாங்க. அப்ப நம்ம விஷ்ணு பகவான் மகாதேவா இப்படி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உலகத்தோட எல்லா பொறுப்புகளையும் ஏத்துக்கிட்டு உலக நன்மைக்காக ஒரு வலிமை கொடுத்திருக்கீங்க, உலக நன்மைக்கான ஒரு வலியை கொடுத்திருக்கீங்க, இனிமே அசுரர்கள் அழிவது உறுதி, அதனால உலகத்துல இப்போ தலைவரிச்சு ஆடுற அதர்மம் நீங்கி தர்மம் நிலைநாட்டப்படும். இதுவரைக்கும் உலகத்துல ஞானமும் செல்வமும் மட்டும்தான் சரஸ்வதியாலையும் லட்சுமி தேவியாலையும் முழுமை நிலை அடைஞ்சு இருந்துச்சு. ஆனா சக்தியோ பலமோ வீரமோ முழுமையடையாம உலகத்துல இருந்துச்சு. அந்த முழுமையடையாத தன்மையினாலதான் அசுரர்கள் தொடங்கி எல்லா ஜீவராசிகளும் அவங்களோட சக்தியையும் பலத்தையும் தவறான முறையிலேயே பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சிவனும் பார்வதியும் ஒண்ணு சேர்ந்ததுனால சக்தி பலம் வீரம் இது எல்லாம் முழுமையடையும். அது மட்டும் இல்லாம தன்னோட பலத்தையும் சக்தியையும் வீரத்தையும் தவறாக பயன்படுத்துறவங்க எல்லாரும் அழிவதும் உறுதியாகிவிட்டது. மகாதேவரே நீங்களும் பார்வதி தேவியும் ஒண்ணு சேர்ந்ததுனால இன்னைக்கு மும்மூர்த்திகளான நம்ம எல்லாரும் முழுமையடைஞ்சிட்டோம்னு சொல்றேன். மும்மூர்த்திகளும் முழுமையடைஞ்ச அந்த நல்ல செய்தியை கேட்டு எல்லாரும் ஹரஹர மகாதேவ் அப்படின்னு கோஷம் போட்டு அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க. அடுத்து பாதாள லோகத்துல நம்ம சும்பே நிசும்பே அவங்க கூட சேர்ந்து இருக்கிற நம்ம தாரகாசுரன் 3 பேரை காட்டுறாங்க. அந்த பசங்க கிட்ட நீங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு என்னடா சொன்னீங்க, கவலைப்படாதீங்க அசுரராஜா, நாங்க எல்லாரும் சேர்ந்து மொத்த தேவர்கள் கூட்டத்தையும் அழிச்சிடுவோம்னு சொன்னீங்களா இல்லையா? ஆனா இப்போ என்னாச்சு, எனக்கு கிடைச்ச செய்தியின்படி எல்லா தேவர்களும் ததீசி முனிவரோட ஆசிரமத்திலிருந்து ஓடிட்டானுங்க. அது மட்டும் இல்லாம பெரிய பலசாலிகளாக சொல்லப்பட்ட உங்களால் அனுப்பப்பட்ட இந்த தும்ருலோசன் ரக்ஷபீத் இவங்க ரெண்டு பேரும் கூட கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யவே இல்லை. சரி தேவர்களை தான் அழிக்க முடியல, ஆனா நீங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு என்ன சொன்னீங்க, சிவனையும் பார்வதி தேவியும் எக்காரணத்தையும் கொண்டு ஒண்ணு சேர விட மாட்டோம் அப்படின்னு அன்னைக்கு எனக்கு நீங்க சத்தியம் செஞ்சு கொடுத்தீங்க. அந்த சத்தியம் என்னாச்சு, எனக்கு கிடைச்ச தகவலின்படி சிவனும் பார்வதி தேவியும் கைலாய மலைக்கு ஏற்கனவே போயிட்டாங்க. அடுத்து இன்னைக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம், இனிமே உங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டு ஆதங்கப்படுற. அப்ப அந்த சும்ப தாரகாசுர கிட்ட வந்து அமைதியா இருங்க ராஜா, கவலைப்படாதீங்க, நாங்க உங்களுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கிறோம் இல்லையா, அந்த சத்தியத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவோம்னு சொல்றேன். அடுத்து அந்த சேனாதிபதி தும்ரலோசன் அவன் நடுவுல புகுந்து ராஜா எங்க ஆளு சும்பன் சொல்றதை நம்புங்க, இப்போ தேவர்கள் எல்லாரும் கைலாய மலைக்குள்ள இருக்காங்க, அவனுங்க திரும்ப ததீசி முனிவரோட அந்த ஆசிரமத்துக்கு போய்தான் ஆகணும், அதுக்கு அவங்க அந்த கைலாயம் விட்டு வெளியில வந்துதான் ஆகணும், அவங்க எப்படா வெளியில வருவாங்க அப்படின்னு
நம்ம ரக்த பீசன் காத்துக்கிட்டு இருக்கான். தேவர்கள் வெளியில வந்ததும் அவனுங்க எல்லாரையும் அவன் அழிச்சிருவான்னு சொல்றான். அதுக்கு நம்ம தாரகாசுரன் சரி நீ சொல்ற மாதிரியே எல்லாம் கரெக்டா நடந்து தேவர்கள் கூட அழிஞ்சிடறாங்கன்னு வச்சுப்போம். ஆனா அந்த பக்கம் சிவன் பார்வதி அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர விடாம தடுக்கிறது யாரு? எந்த அசுரர்களால அந்த கைலாய மலைக்குள்ளேயே போய் அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்ய முடியும்? ஒரு கால் சிவனும் பார்வதி தேவியும் ஒண்ணு சேர்ந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை மட்டும் பிறந்துருச்சு, நான் சாகுறது உறுதிங்கிறார். அதுக்கு அந்த நிசும்ப ஏராஜா கவலைப்படுறீங்க, எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷனும் என்கிட்ட இருக்கு, ஐ வில் டேக் கேர், யூ டோன்ட் வரி அப்படிங்கிற. நாங்க சிவனையும் பார்வதியும் பிரிச்சிடுவோம், பிரிவுன்னு ஒண்ணு ஏற்பட்டா அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் எப்படி ஒண்ணு சேருவாங்க அப்படிங்கிற. அதுக்கு நம்ம தாரகாசுரன் ஆச்சரியத்தோட என்னது சிவனையும் பார்வதியும் பிரிக்க போறீங்களா? அது எப்படி நடக்கும்? உண்மையான காதலாலயும் உண்மையான நம்பிக்கையாலையும் இணைக்கப்பட்டவங்க தான் அந்த சிவன் பார்வதி. அவங்க பிரியறதுங்கிறது நடக்காத காரியம்னு சொல்றேன். அதுக்கு அந்த நிசும்ப நடக்கும் அசுரராஜா, எங்க கிட்ட லேக்கான ஒருத்தி இருக்கா, அருமையான பீஸ், இந்த மேட்டர் எல்லாத்தையும் சூப்பரா நடத்தி கொடுப்பா அப்படின்னு யாரையோ பத்தி பேசுறேன். பேர் என்ன? லேக்கா. தாரகாசுரனோ என்னது லேக்காவா, அது யாரு அப்படிங்கிறாப்ல. அப்ப நான் நிசும்ப ஆமா அசுரராஜா, நம்ம அரக்கி லேக்கா எங்களோட மிகப்பெரிய ஆயுதம், அவளோட சக்திக்கு முன்னாடி யாருமே தப்பிச்சதா சரித்திரமே கிடையாதுன்னு சொல்றேன். உடனே நம்ம தாரகாசுரனோ யாருமே தப்பிச்சது இல்லையா, அப்ப நான் உடனே அந்த லேக்காவை பார்க்கணும்ங்கறாரு. அங்க கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம கைலாய மலையை காட்டுறாங்க. அங்க நம்ம பார்வதி தேவி சமைக்க போறாங்க. நந்தி தேவர் தான் விறகு அடுப்பு பாத்திரம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ண பார்வதி தேவி அவங்களோட சிக்னேச்சர் டிஷ், அவங்களோட சிக்னேச்சர் ஸ்பெஷல் டிஷ்ஷான பாயாசத்தை சமைக்கிறாங்க. அந்த பக்கம் கைலாயமலை இருக்கிற சிவகணங்களை காட்டுறாங்க. அவங்க எல்லாம் குரூப்பா நின்னு பேசிட்டு இருக்காங்க. டே எல்லாரும் கேளுங்கடா, இன்னையில இருந்து நம்மளோட பெரிய பிரச்சனையா இருக்கிற அந்த சாப்பாட்டு பிரச்சனை தீர்ந்து போயிடும். ஒரு வழியா அந்த பஞ்சாயத்து முடிவுக்கு வந்துருச்சு. உண்மை என்னன்னா பார்வதி தேவி அன்னபூரணி மாதா, நம்ம எல்லாருக்காகவும் அவங்க பாயாசம் சமைச்சிட்டு இருக்காங்கன்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்க பார்வதி தேவி அங்கிட்டு காட்டுறாங்க. அவங்க ரொம்ப அழகா பாயாசம் சமைச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சிவகணங்களை மறுபடியும் காட்ட அவங்க இன்னும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. டே பாயாசம்னா சும்மா சாதாரணமான பாத்திரத்துல இல்ல, நம்ம எல்லாருக்காகவும் நல்ல பெரிய பெரிய பாத்திரத்துல சமைச்சிட்டு இருக்காங்கன்னு இவங்க எல்லாரும் ஒரே குஷியில எப்ப பாயாசம் வரும் அதை நம்ம எப்ப சாப்பிடலாம்னு துள்ளி குச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் தேவிய காட்ட அவங்க பாயாசம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அப்ப நம்ம நந்தி தேவர், மாதா இப்ப நீங்க கைலாய மலைக்கு வந்துட்டீங்க, இனிமே இங்க எல்லாமே சரியா நடக்கும், எங்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீக்க இப்ப நீங்க வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. அதுக்கு நம்ம பார்வதி தேவி நிச்சயமா எல்லாம் சரியாயிடுங்க மாதிரி தலையசைச்சுக்கிட்டு போனந்தி போய் நம்ம சிவகணங்களை சாப்பிட கூப்பிடு அப்படின்னு சொல்லி நந்தியை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சிவகணங்கள் எல்லாம் நந்தி வந்து கூப்பிடுறதுக்கு முன்னாடியே பாயாசம் நிறைச்சு வைக்கப்பட்டிருக்கிற அந்த பாத்திரங்கள் பக்கம் வந்து நிக்கிறானுங்க. பாத்திரம் நிறைய பாயாசம் இருக்கிறத பார்த்து ஒரே குஷி. அப்போ அந்த கூட்டத்துல இருக்கிற ஒரு பெரிய சிவகணம் நான் தான் முதல்ல போய் சாப்பிடுவேன்னு பாயாசத்துக்கிட்ட ஓட பார்க்க இன்னொரு சிவகணம் அந்த பெரிய சிவகணத்துக்கிட்ட டேய் நாங்க அதனால நாங்க தான் முதல்ல சாப்பிடுவோம்னு சொல்ல அந்த பெருசு அப்படியெல்லாம் எந்த ரூலுமே கிடையாது, கைலாய மலையில அப்படியெல்லாம் ரூல்ஸே கிடையாது அப்படின்னு பேச இப்படி எல்லாம் சிவகணங்கள் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு யாரும் முதல்ல சாப்பிடுவாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட சண்டை போட்டு கலவரத்தை நடத்த பாக்குறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு உள்ள இருந்து நம்ம நந்தியும் பார்வதி தேவியும் அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க அடிச்சு மல்லு கட்டிட்டு இருக்கானுங்க. அத பாக்குற நம்ம பார்வதி தேவி என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் பார்க்க எல்லாரும் முழிக்கிறானுங்க. திருதுன்னு நந்தி தேவரோ டென்ஷன் ஆகி டேய் அமைதியா இருங்கடா அப்புறம் சண்டிகளா அப்படின்னு சத்தம் போடுறாப்ல. அடுத்து நந்தி நம்ம பார்வதி தேவி கிட்ட பாத்தீங்களா மாதா இவங்க செய்யற இந்த வேலையை பாத்தீங்களா, எப்பதான் இந்த பல்க திருந்துவாங்களோ தெரியல அப்படிங்கிற மாதிரி தலையில அடிச்சுட்டு பேசுற. நந்தி தேவர் பேசுறது எல்லாத்தையும் கேட்டு நம்ம சிவகணங்கள் எல்லாம் அப்படியே தலையை குனிஞ்சபடியே நிக்கிறாங்க. பார்வதி தேவியோ சிரிச்சுக்கிட்டு நந்தி சிவகணங்கள் எல்லாரும் என்னோட பசங்க மாதிரி, நான் சொன்னா நிச்சயம் அவங்க சொல்றபடி கேட்பாங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு நம்ம நந்தி தேவர் கிட்ட சொல்லிட்டு சிவகணங்கள் பக்கம் திரும்பி சிவகணங்களே இன்னையில இருந்து நீங்க எல்லாரும் சாப்பிடும்போது கடைபிடிக்க வேண்டிய ஃபுட் ஹேபிட் அப்படின்னு நான் சில விஷயங்களை சொல்லி தருவேன், அதையெல்லாம் நீங்க கடைபிடிச்சாகணும்னு சொல்றாங்க. அடுத்து பார்வதி தேவியும் இவங்களுக்கு ஃபுட் ஹேபிட்ட பத்தி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது முதல்ல நீங்க எல்லாரும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி கையெல்லாம் கழுவிட்டு இப்படி கூட்டமா நிக்காம கொஞ்சம் இடம் விட்டு தள்ளி தள்ளி ஒரு நிலையான இடத்துல உட்காரணும், சும்மா எந்திரிச்சு ஓடிக்கிட்டே இருக்க கூடாது. அதுக்கப்புறம் உனக்கு எனக்குன்னு சண்டை போடாம ஒவ்வொருத்தரா அவங்க தட்டுல சாப்பாடை எடுத்து வச்சு சாப்பிடணும். நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, சாப்பாடு சாப்பிடுறதுக்கான விதிகளை கடைபிடிச்சு ஒழுங்கா சாப்பிடலன்னா அது அந்த சாப்பாட்டையே அந்த அன்னத்தையே அவமதிக்கிற செயலாகும், அந்த மாதிரி செய்யறது தப்பு பாவம்னு சொல்றாங்க. பார்வதி தேவி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் தலையை ஆட்டி ஆட்டி சிவகணங்களும் எல்லாம் கேட்டுக்கிட்ட மாதிரி தலையாட்டுறாங்க. அப்போ ஒரு சிவகணம் முன்னாடி வந்து எங்களை மன்னிச்சிடுங்க மாதா, எங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது, யாரும் இது வரைக்கும் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததும் கிடையாது, நீங்க சொல்லித்தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு கூட விதிமுறைகள் உண்டு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அதுவும் நீங்க இப்ப எங்களுக்கு சொன்ன மாதிரி இப்படி குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரி புரிய வைக்கிற மாதிரி வேற யாருமே எங்க கிட்ட சொன்னதும் கிடையாது புரிய வச்சதும் கிடையாது அப்படிங்கிறாப்ல. இப்ப நீங்க எனக்கு சொன்னது ரொம்பவே நல்லபடியா புரிஞ்சிருச்சு, இதையெல்லாம் நாங்க கண்டிப்பா ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பார்வதி தேவியும் அப்ப சரி இப்ப நீங்க எல்லாரும் சொல்லி கொடுத்தபடி இப்ப நிக்காம கொஞ்சம் இடம் விட்டு ஒரு நிலையான இடத்துல உட்காருங்க அப்படின்னு சொல்ல உடனே சிவகணங்களும் நம்ம பார்வதி தேவி சொன்னது மாதிரியே நடந்துக்கிறாங்க. அடுத்து பார்வதி தேவி நந்தி பக்கம் திரும்பி நந்தி நீயும் சிவகணங்கள் கூட சேர்ந்து சாப்பிட ஆரம்பின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம நந்தி இல்ல தாயே, மகாதேவர் சாப்பிடுறதுக்கு முன்னாடி நான் சாப்பிடுறது கிடையாது, அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்றேன். இதை கேட்கிற நம்ம பார்வதி தேவி சிரிச்சுக்கிட்டு நந்தி மகாதேவர் நினைச்சு இனி நீ கவலைப்பட தேவையில்லை, நான் அவரை நல்லபடியா பாத்துப்பேன், அதனால நீ முதல்ல இதை சொல்லு, இதை பத்தி எல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம், நீ முதல் சாப்பிடுறியா நான் முதல் சாப்பிடுறாங்க பத்தி அப்புறம் பேசுவோம், உன்னோட மகாதேவர் எங்க, ரொம்ப நேரமா அவரை பார்க்கலையே ஆளக்கானமே அப்படின்னு கேட்கிறார். யாரு? நம்ம பார்வதி தேவி கேட்கிறாங்க. நம்ம நந்தி தேவரோ தாயே மகாதேவர் அவரோட தியான சமாதியில தான் இந்நேரம் இருப்பார், வேற எங்கேயும் போய் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. இதை கேட்டு
கேட்டு நம்ம பார்வதி தேவியும் அப்போ ஓகே நீங்க எல்லாரும் சாப்பிட ஆரம்பிங்க, நான் போய் மகாதேவரை கூட்டிட்டு இங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நந்தி தேவரும் உங்க உத்தரவுப்படியே மாதான சொல்ல பார்வதி தேவியும் சிவனை சாப்பிட கூப்பிடுறதுக்காக கிளம்பிடுறாங்க. அங்க கட் பண்ணி நம்ம ஹிமாலய அரண்மனையை காட்டுறாங்க. அங்க நம்ம மீனாவதி தேவி ஏதோ கவலையோட ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பர்வதராஜன் அங்க வராப்ல வந்தவரு மீனா தேவி கிட்ட போய் அதுக்கு மீனாவோ ரொம்ப கவலையோட, ராஜா பார்வதி கைலாய மலையில எப்படி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காளோ, ஒருவேளை அவ தெரியாம கவனிக்காம ஏதாவது தப்பு செஞ்சுட்டான்னா அந்த தப்புக்காக மகாதேவர் கோவப்பட்டு பார்வதியை தண்டிச்சிட்டாருன்னா தனியா பார்வதி அங்க என்ன செய்யறாளோ ஏது செய்யறாளோ எனக்கு ஒண்ணும் புரியல. அவளுக்கு சரியான வழி அங்க காட்டுறதுக்கு யார் இருக்கா? தப்பு செஞ்சா சொல்லி புரிய வைக்கிறதுக்கு கைலாய மலையில பெரியவங்கன்னு கூட யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வருத்தப்படுறாங்க. அப்ப நம்ம பர்வதராஜனும் தான் பொண்டாட்டியோட கைய பிடிச்சு, அப்படி இல்ல மீனா, இந்த உலகத்துக்கே வழிகாட்டுற மகாதேவர் கைலாய மலையில இருக்கிறப்போ நாம கவலைப்பட வேண்டிய தேவையே இல்ல. நல்ல மனசு இருக்கிற நம்ம மாப்பிள்ளையும் எல்லா குணங்களும் நிறைஞ்சிருக்கிற நம்ம பொண்ணும் சேர்ந்து ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. அவங்களோட அந்த கல்யாண வாழ்க்கை நிச்சயமா அருமையா சந்தோஷமா திருப்தியா இருக்கும். பாரு மீனா, மகாதேவர் ஏற்கனவே ஒரு முறை ஆதிசக்தியை பிரிஞ்சு அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டார். அதனால மகாதேவர் இனிமே எந்த தப்பையும் நடக்க விடாம பாத்துப்பார், நீ தைரியமா இருன்னு சொல்லி மீனா தேவியை சமாதானப்படுத்துற. இங்க இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்க அந்த பக்கம் கைலாய மலையில சிவனை தேடி நம்ம பார்வதி தேவி அவரோட தியானம் பண்ற அந்த சீட்டுக்கு போய் பாக்குறாங்க. ஆனா நம்ம சிவன் அங்க இல்ல. பார்வதி தேவியும் மகாதேவா நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு கூட்டிட்டு வேற பக்கம் தேடி போய் பாக்குறாங்க. எங்க தேடினாலும் நம்ம சிவனை காணோம். பார்த்தா அவர் ஏதோ ஒரு சுத்தி பிணங்கள் எரிஞ்சுகிட்டு இருக்கிற மண்டவோடு எலும்புகளும் இருக்கிற அந்த சுடுகாட்டுல போய் ரொம்ப கவலையோட நின்னுகிட்டு இருக்க. ஆனா இந்த பக்கம் நம்ம பார்வதி தேவி சிவனை கைலாய மலை ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அங்க நம்ம சிவன் ஒரு மண்ட ஓட்ட மாலையை எடுத்து அவரோட கழுத்துல போட்டுக்கிட்டு ரொம்ப கவலையோட தியானம் செய்ய ஆரம்பிக்கிறார். நம்ம பார்வதி தேவியோ இன்னும் மகாதேவரை காணமே, எங்க நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. அவரோ கழுத்துல மண்ட ஓட்டு மாலையை போட்டுக்கிட்டு கவலையோட மொத்த ரூபமா அவரோட தியான பீடத்துல உட்கார்ந்து அழுகிறார். சிவனுக்கு திடீர்னு என்னாச்சு, இது என்ன இடம், ஏன் நம்ம சிவன் அழுகிறாரு, இது மாதிரி எந்த கேள்விக்கும் நம்ம கிட்ட பதில் இல்ல. அந்த பக்கம் சிவனை கைலாய மலை முழுக்க தேடி 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 நம்ம பார்வதி தேவி கடைசியா ஒரு குகை கிட்ட வராங்க. வந்தவங்க இது என்ன குகை, கைலாய மலையில இப்படி ஒரு குகை இருக்கிறதே எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு சரி குகைக்குள்ள போய் பார்க்கலாமான்னு குகைக்குள்ள போக பாப்பாங்க. அப்போ கரெக்டா யாரோட கையோ நம்ம பார்வதி தேவியோட தோல் மேல படுது. யாருன்னு நம்ம தேவி திரும்பி பாக்குறாங்க. வந்திருக்கிறது நம்ம சிவன் தான். சிவன் பார்வதி தேவி கிட்ட, பார்வதி நீங்க என்ன செய்யற அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பார்வதி தேவி, சுவாமி நான் உங்களை சாப்பிட கூப்பிடுறதுக்காக வந்தேன், ஆனா இங்க நீங்க என்ன செய்யறீங்க, இந்த குகை எந்த இடம் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. சிவனோ இந்த குகையும் கைலாய மலையோட சேர்ந்த ஒரு இடம் தான், சரி இங்க நின்னு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அங்க நம்ம ரெண்டு பேரும் இன்னும் சாப்பிட வரலையேன்னு நந்தியும் மித்த சிவகணங்களும் காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி இந்த குகை கிட்ட இருந்து நம்ம பார்வதி தேவியை கூட்டிட்டு போயிடுறாரு சிவன். அப்போ இந்த குகைக்குள்ளதான் மண்டை ஓடுகளும் எலும்புகளும் இருக்கணும். ஆனா நம்ம சிவன் ஏன் இத பார்வதி தேவி கிட்ட இருந்து மறைக்கிறாருன்னு தெரியல. இந்த பக்கம் ஜோடியா அவங்க வந்தாச்சு. அதுல குறிப்பா நம்ம பார்வதி தேவி சிற்பிகள் அன்னைக்கு கல்யாண அன்பளிப்பா கொடுத்த அந்த சிவன் லிங்கத்தை, அந்த சிவன் சிலைய கைலாய மலையில வச்சு ஊமத்தம் பூக்களாலையும் வில்வ இலைகளாலையும் அலங்கரிச்சு ஆரத்தி எடுத்து வழிபடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்வதி தேவி சிவன் சிலை கிட்ட, இனிமே என்னோட ஒரே ஃப்ரெண்டு நீங்க தான், என் மனசுல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் வருத்தத்தையும் உங்ககிட்ட தான் நான் சொல்லுவேன், அதனாலதான் உங்களை இன்னைக்கு நான் கைலாய மலையில ஸ்தாபிக்கிறேன் அப்படின்னு நம்ம சிவனோட சிலை கூட ஏதோ பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த அப்போ திடீர்னு கைலாய மலை ஃபுல்லா கேட்கிற மாதிரி பயங்கரமான ஒரு அழுகுரல் சத்தம் கேக்குது. அந்த அழுகுரல் சத்தத்தை கேட்டு நம்ம சிவனே திகச்சு போய் ஒரு மாதிரி பயப்படுறாரு. என்ன அந்த சத்தம், யாரோட அழுகுரல் அது, நாளைக்கு பாப்போம். 2 நாளா ஒரு 14-15 நிமிஷத்திலேயே முடிச்சுக்கிட்டே வரேன்ல, கமெண்ட்ல படிச்சேன். என்னப்பா மறுபடியும் தேஞ்சுக்கிட்டே வர, ஒரு 20 நிமிஷத்துக்கு பேசுப்பா அப்படின்னு நீங்க கமெண்ட்ல போட்டது எல்லாத்தையும் கேட்டேன். கொஞ்சம் அதிகமா பேச முயற்சி பண்றேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. அந்த அசுரன் போல ஏதோ குழப்பறான் ஐயா, ஷட்டு புட்டுன்னு முருகனை வர வைங்க, டென்ஷன் ஆகுது. ஐயோ அப்பா, இதே மாதிரிதான் அன்னைக்கு யாரோ கூப்பிடுறாங்கன்னு எந்திரிச்சு போயிட்டாரு, இன்னைக்கு யாரும் அழுறாங்கன்னு எந்திரிச்சு போங்க. முடியல. உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.